அண்மை செய்தி. கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் மற்றும் நண்பர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் அரசு ஒப்பந்ததாரர் MCS சங்கர் ஆனந்தின் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய சென்னை, கரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கேரளாவில் இருந்து வந்த மத்திய பாதுகாப்பு படை ஆயுதம் ஏந்திய காவலர்களுடைய பாதுகாப்போடு இந்த சோதனை காலையிலிருந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கரூரில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளரான அரசு ஒப்பந்ததாரர் MCS சங்கர் ஆனந்த், அதே போன்று குங்குமே சுப்பிரமணி வீடு, அவருடைய அலுவலகங்கள் ஆகிய இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அதே போன்று மாயனூர் மாரியம்மன் கோவில் அருகே இருக்கக்கூடிய அரசு ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்த் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய தாய் தந்தை இருக்கக்கூடிய பகுதியில் அமலாக்கத்துறை சோதனைக்காக பல மணி நேரங்களுக்கு பிறகு கதவு திறக்கப்படாததால் அங்கிருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் காத்திருந்து சோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அரசு ஒப்பந்ததாரர் MCS சங்கருடைய அடுக்குமாடி குடியிருப்பில் அதிகாரி ஒருவர் சாக்கு பையில், குறிப்பாக கோணிப்பையில் பல்வேறு ஆவணங்கள் அவர்கள் அடுக்கி எடுத்து சென்றிருக்கிறார்கள், காரில் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த ஆவணங்கள் எல்லாம் எது சார்ந்த ஆவணங்கள் என்பது குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கப்படவில்லை. ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய சோதனை, அதே போன்று அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய சோதனை வலயத்திலே திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி இருந்ததும் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு தற்போது வெளியே வந்திருக்கக்கூடிய நிலையில் வருகிற 12ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராக வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அதே நேரத்தில் இந்த சோதனையுடைய பின்னணியில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கி இருப்பதால் செந்தில் பாலாஜி தரப்பு மேலும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னையில் ஆழ்வார்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தினுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய காசி என்பவருடைய இல்லத்திலும் தற்போது அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மின்வாரிய அதிகாரியாக பணிபுரிந்து வரக்கூடிய காசி பல்வேறு முறைகேடுகளில் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக செயல்பட்டு இருப்பதாக வருமான வரியுடைய சோதனையுடைய பின்னணியின் பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கண்டறிந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக கரூரில் இந்த மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் இந்த 3 பேருடைய இல்லங்களில் தொடர்ந்து இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை வழக்கில் ஏற்கனவே செந்தில் பாலாஜி 2022ஆம் ஆண்டு அதிகாரியாக கைது செய்யப்பட்டு அவருடைய சகோதரர் வீடு, ஆதரவாளர் வீடுகளில் தொடர்ந்து வருமான வரித்துறை சோதனையை பின்தொடர்ந்து அமலாக்கத்துறையும் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களையும் சொத்துக்களையும் முடக்கியதை அனைவரும் அறிந்ததே. இந்த நிலையில் தற்போது அவருடைய ஆதரவாளராக கருதப்படக்கூடிய கரூர் ராயலூரில் வசிக்கக்கூடிய குங்குமேஸ் மணி, அதே போன்று கரூர் ஆத்தூர் பிரிவு அருகே வசிக்கக்கூடிய கோவை நகரில் வசிக்கக்கூடிய சக்திவேல், செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளரும் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரமாக இருக்கக்கூடிய MCS சங்கர் வீடு, கரூர் பழனியப்பா நகரில் அமைந்திருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 5க்கும் மேற்பட்ட 20க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் மத்திய அந்த ஆயுதமேந்திய பாதுகாப்போடு சென்று இந்த சோதனையை நடத்தி வருகிறார்கள். இந்த சோதனையுடைய முடிவில் இன்னும் எவ்வளவு ஆவணங்கள் மற்றும் பல்வேறு டாக்குமெண்டேஷன் எல்லாம் அது சார்ந்த சாதனை எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்த வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய தகவல் தெரிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனையின் பிறகுதான் இந்த முடிவுகள் அறிவிக்கப்படும். ஏற்கனவே வருமான வரித்துறையினுடைய சோதனையுடைய பின்னணியிலேயே இந்த சோதனை தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கையில் எடுத்திருக்கிறார்கள். கேரளாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தான் தற்போது இந்த சோதனையை முன்னெடுத்திருக்கிறார்கள். சென்னையிலும் இந்த சோதனை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.